குட்டி கதைகள். கதையின் தலைப்போ கொக்கிற்கு எத்தனை கால். முதலாளி அன்று வேட்டைக்கு சென்று திரும்பினார். அவர் கையில் கொக்கு ஒன்று இருந்தது. தன் கையில் இருந்த கொக்கை சமையல்காரிடம் தந்தார். அன்று இரவு உணவிற்கு அதை அருமையாக சமைத்து வை, என் நண்பர்கள் சாப்பிட வருவார்கள் என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றார். சமையல்காரனோ அந்த கொக்கை உரித்து மசாலா போட்டு குழம்பு வைத்தான். கறிக்குழம்பின் மனம் அவன் மூக்கை துளைத்தது. ஆசையை அடக்க முடியாமல் அவன் கொக்கின் ஒரு காலை எடுத்து சாப்பிட்டு விட்டான். முதலாளி கேட்க மாட்டார், கேட்டாலும் சமாளித்துக் கொள்ளலாம் என்று நினைத்தான் அவன். சாப்பிடும் நேரமும் முதலாளியும் அவர் நண்பர்களும் சிலரும் சாப்பிட அமர்ந்தார்கள். கறிக்குழம்பு பரிமாறப்பட்டது. கொக்கின் ஒரு காலை சுவைத்த அவர், மிக நன்றாக உள்ளதே, இன்னொரு காலையும் கொண்டு வா என்று கேட்டார். திகைத்த சமையல்காரனுக்கோ என்ன செய்வதென்று புரியவில்லை. கொக்கிற்கு ஒரு கால் தான் முதலாளி, எப்படி இன்னொரு காலை நான் கொண்டு வர முடியும் என்று கேட்டான். நண்பர்கள் எதிரில் சமையல்காருடன் வாக்கிட விரும்பாத முதலாளி, நாளை காலையில் கொக்கிற்கு ஒரு காலா இரண்டு காலா என்று தெரிந்து கொள்ளலாம் என்று நினைத்துவிட்டு அந்த பிரச்சனைகளை அத்துடன் முடித்துவிட்டார். மறுநாள் பொழுது விடிந்ததும் சமையல்காரனை அழைத்து கொண்டு முதலாளி வயல்வெளிக்கு சென்றார். வயலில் ஏராளமான கொக்குகள் நின்று கொண்டிருந்தது. கொக்கிற்கு ஒரு காலா இரண்டு காலா, இப்பொழுது சொல் என்று கேட்ட முதலாளி, ஐயா, அதோ பாருங்கள், எல்லா கொக்குகளும் ஒரு காலில் தான் நின்று கொண்டுள்ளது. ஆகவே கொக்கிற்கு ஒரு கால் தான் முதலாளி என்று சமையல்காரன் கூறினான். முதலாளி கொக்கின் கூட்டத்தை பார்த்து சூ என்று சத்தம் போட்டு விரட்டினார். ஒரு காலில் நின்று கொண்டிருந்த கொக்குகள் அனைத்தும் இரண்டு கால்களையும் தரையில் ஊன்றி எழுந்தபடி சிறிது தூரம் தாவி பின் பறந்து சென்றது. இப்பொழுது என்ன சொல்கிறாய்? கொக்கிற்கு ஒரு காலா இரண்டு காலா என்று மறுபடியும் கேட்டார் முதலாளி. ஐயா, நீங்கள் சாப்பிடும் பொழுது சூ என்று சத்தம் போட்டிருந்தால் அந்த கொக்கிற்கும் இன்னொரு கால் வந்திருக்குமோ என்று சாமர்த்தியமாக சொன்ன சமையல்காரன். அவனுடைய கெட்டிக்காரத்தன பேச்சை கேட்டு மகிழ்ந்த அவர், இனி இப்படி நடந்து கொள்ளாதே, பொய் சொல்வதும் ஏமாற்றுவதும் எனக்கு பிடிக்காத குணம். உனக்கு என்ன வேண்டுமோ அதை கேட்டு வாங்கி சாப்பிடு என்று சொன்னார் முதலாளி. என்னை மன்னித்து விடுங்கள் முதலாளி, இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன் என்று கூறினான் சமையல்காரன். நம்பிக்கை துரோகம் என்பது மிகவும் கொடிய விஷயம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.